இந்த படத்தை நீங்களே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்ன சொல்கிற நீ? ம். போயிட்டு இருக்க ஒரு அசிஸ்டன்ட் கேமரா உனக்கு நீ வா, நீ தான் நீ நாளிலேருந்து இந்த படத்தோட கேமராமேன். அவன் என்ன பண்ணுவான்? ஆமா. அவன் ம். யூனிக்காக லைட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஒர்க் யுவர் செல்ஃப். பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கப்போ அவன் ஒரு ஹைலைட் கொடுத்துருவான். ஹைலைட் எங்கேருந்து வரும்? ஹைலைட்லாம் வராது. ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் வரும். ரிஃப்ளெக்ஷனில் தான் வரும். கிளாஸ்லேருந்து வரும். அங்கேருந்து வரும். இப்படி வரும். ஸ்ட்ரீட்டை போய் பாருங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் ஈக்குவல் டு டயகனல் ஆஃப் தி ஃபிலிம் கேட்டுக்கும் அதுக்கும் ஈக்குவலாக இருந்தால் அது நார்மல் லென்ஸ். லெஸ் தென் இஸ் த வைட் ஆங்கிள் லென்ஸ், கிரேட்டர் தென் இஸ் த டெலிலென்ஸ். Welcome to Cinematographers Collective. Today we have a special guest with us who had a successful legacy completing 25 years in Indian cinema. We welcome the cinematographer Mr. R.D. Rajashekar. Thanks for accepting our invite and being here with us. And congrats for your 25 years in Indian cinema. When you look back, such a huge amount of experience in the industry, starting from being an assistant to become, the 25 years completing, what is the memory it's come to your mind? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு என்னமோ 25 வருஷம்லாம் போச்சுங்கிறது தெரியவே இல்லை. ஏதோ இப்போ தான் கௌதமை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் படம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த வீக்கில் வேறு இந்த படம் வேறு ரிலீஸ் ஆகுதா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஃபீல் தான் இருக்க ஒழிஞ்சு, அது ஞாபகம் இருக்குது. தேவி தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் அன்னைக்கு அந்த பேக் ரோவில் போயிட்டு நான் கௌதம் அந்த டீம்லாம் நின்று பார்த்துட்டு இருந்த ஞாபகம் இருக்குது. திடீர்னு நான் வந்து இப்படி கண் கலங்கிட்டு இருந்தேன். கௌதம் என்னங்க அழறீங்க? என்ன இப்படி தேட்டரில் எழுந்துச்சி இப்படி கை தட்டுவானுங்க, எதிர்பார்க்கவே இல்லையடா, இப்படி கத்துறானுங்க, இப்படி கை தட்டுறானுங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்ணில் தண்ணி தானே வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்தமாரி ஸ்டார்ட் பண்ணது தான். அதனால தான் அது நேற்று ஏதோ முந்தா நாள் படம் ரிலீஸ் ஆன மாதிரியும், திருப்பி நாளான்னைக்கு இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகிற மாதிரியும் தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. How did that film happen? I mean, like, how was the combination worked with Gautam sir? ஆக்சுவலாக முன்னாலே வந்து கௌதம் வந்து ராஜீவ் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணார். அவர் எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணார். வந்து ஆட் ஃபிலிம் தான் நாங்கள் எங்களுடைய மெயினில் நிறைய ஆட் ஃபிலிம் தான் பண்ணிகிட்டே இருப்போம். ஆட் ஃபிலிமில் என்ன ராஜீவ் சார் டைரக்ட் பண்ணுவார். அப்போ டைரக்ட் பண்ணால் என்ன, நாங்கள் என்ன பண்ணணும், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும். Okay. அவர் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணப்போ சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணணும். அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டராக அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். Okay. Okay. ப்ரொடக்ஷனாக இருக்கிறப்போ போய் ப்ரொடக்ஷனாக இருக்கணும். லொக்கேஷன் பார்க்க போனால் நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகணும். ஸோ ஆலினாலும் சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அதில் எல்லா வந்து கிராஃப்டையும் நம்ம நாட் ஓன்லி த சினிமாட்டோகிராஃபி, அதில் எல்லாமே அவர் தானே டைரக்டர். ம். அதனால் அவர் அதில் வந்து எல்லாமே கற்றுக்க வேண்டியது இருக்கும். திடீர்னு லொக்கேஷனில் போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்கும். ம். திடீர்னு இந்த மாடல் வருவாங்க, அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்கும். மாடலை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். காஸ்டியூமோட அவங்களோட போய் காஸ்டியூம் வாங்க வேண்டியது இருக்கும். எல்லாமே இருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து போய் அந்த லொக்கேஷனை லாக் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். அந்த வீடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையாதுங்க. கிடையாது. எல்லாமே இப்போ செட்டு ஸ்டாண்ட் வரைக்கும் நாங்கள் தான் அங்கே. ஓகே. ஃபிலிம் எல்லாமே ஸ்கூல் எல்லாமே அது ஒரு எல்லாமே அவுட் ஒர்க் பண்ணுறப்போ வந்து மின்சார கனவுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் டைரக்டராக ஷிஃப்ட் ஆனதுனால சினிமாட்டோகிராஃபிலேருந்து நானும் அசிஸ்டண்ட் ஆகிட்டேன். நான் அந்த படத்தோட ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் நான் தான் அந்த படத்துக்கு. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம் தான் மின்சார கனவு. அப்படி ஒர்க் பண்ணுறப்போ வந்து கௌதம் வந்து ஆட் ஃபிலிம் டீமில் தான் வந்தார். அப்போ ஒரு எங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது ஃபீச்சர் ஃபிலிம் தேவைப்போ நம்ம கௌதமே எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்படியா ஒரு நம்ம அவர் ஆட் ஃபிலிம் தானே இன்ட்ரெஸ்ட், அவர் அதுக்கு தானே வந்தார், இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் வருவாரா அப்படின்னு அப்படி தான் ராஜீவ் கேட்டார் ஆக்சுவலாக. இல்லை இல்லை அவருக்கு ஐயோ வந்துடணும் வந்துடணும் அவர் நினச்சிட்டே இருக்கார். நினச்சிக்கலாம் ராஜீவ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் வந்துட்டாங்க அவரும் இந்த படத்துக்கு. அப்படி தான் வந்தார் இந்த படத்துக்கு. ஓகே. அந்த படத்துக்கு வந்து அவர் ஆட் ஃபிலிம் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் திடீர்னு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்துட்டார். ஏன்னா நாளான்னைக்கு ஃபீச்சர் இந்த படம் முடிஞ்சால் திருப்பி நாங்கள் ஆட் ஃபிலிம் போயிடுவோம். ஆக்சுவலாக படம்லாம் எங்களுக்கு வந்து ஃபிலிம் பண்ணுற இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுலாம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸே வந்து ஆட் ஃபிலிம் தான். ஓகே. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவோங்கிற ஐடியாவே எங்களுக்கெல்லாம் இருந்த மாதிரி தெரியும். திடீர்னு ஒரு நாள் மின்சார கனவு பட ஆரம்பிச்சது. சரி நாங்களும் அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபீச்சர் ஃபிலிமில் ஒரு நாள் ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு மறுநாள் வந்து வேறு வேறு ஆளை பார்க்க போய்டும். இது வந்து கண்டினியூஸான ஒர்க்கு, கண்டினியூஸான விஷயம் இல்லை. அதனால் வந்து அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு.
அப்போ வந்து கௌதம் வந்திருந்தார். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஷூட்டிங்கில். எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தில் வேறு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணல. அப்படி இருக்கப்போ வந்து வேணு சார்னு ஒரு கேமராமேன் வந்து ஒர்க் பண்ணார். அவரோட ஸ்டைல் வேறு. அவர் கேரளாவிலேருந்து வந்தவர். பயங்கரமாக கத்திட்டே இருப்பார், பயங்கரமாக ஷூட் பண்ணுவார். அவர் எப்படி ஷூட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ஒரு டைம் கிடையாது. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறது நேரம் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கௌதம்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து அந்த கேப்பில் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க அப்படின்னாரு. திரும்பி பார்த்துட்டு என்னது ஐடியானா, இல்லை நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியா பண்ணியிருக்கேன். சரி நீ சொல்லு அப்படின்னு சொன்னப்போ அந்த ஐடியா சொன்னார். அது படத்தோட மின்னலோட ஐடியா. நல்லா தான் இருக்குது, நீ எழுத ஃபுல்லாக அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 15 டேஸில் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டார் அவர். எப்படி எதுனா தெரில, கடற்கடன்னு எழுதுவார். படம் முடிகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு படம் வரதுக்குள்ளே ஒரு படம் டைரக்ட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்துருச்சு. இப்போ குட்ரா அப்படின்னு. அப்படி தான் அந்த படம் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன் எழுதி முடிச்சுட்டு, யாரை ஹீரோவாக பண்ணலான்னு. நீ முடிச்சிட்டியா? நான் ஃபுல்லாக எழுதிட்டேன் அப்படின்னு. அப்பதான் வந்து மணி சார்ட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, மேடின்னு ஒருத்தர். அவரை பண்ணலாமான்னு. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கான் பார்க்குறதுக்கு, ம். அவனை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரி நீ அவன்கிட்ட பேசு அப்படின்னு. ஆ, எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கு. நீ தான் பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன், பேச அப்படின்னு. பார்த்தா ஒரு ஒரு நாள் ஒரு கார்னரில் உட்காந்து நானும் 2 ஃப்ரெண்ட்ஸோட டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் பைக்கில் போகிறானுங்க. எப்படி? மாதவனும் ஓ! கௌதமும். கௌதம் சார். எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. இது இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ம். அப்போனா என்ன அர்த்தம்? அவ்வளோ கம்யூனிகேஷனோட ம். பவரில் கௌதம் இருந்தாருன்னு அர்த்தம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான்ல. ம். 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்புறம் மறுநாள் இருக்குது என்னன்னு கேட்டால், அவரை பார்த்துட்டு பேசிட்டேன், இந்த ஐடியா சொன்னேன், செம்மையாக இருக்குன்னாரு அப்படின்னா. ஐயோ! என்னடா இது இப்படி இவ்வளோ வாஸ்ட். இந்த படம் ஆக்சுவலாக மின்சார கனவு முடிகிறதுக்குள்ளரே இந்த ஓகே. விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இது யாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவரு கேட்டாரு. யார் மியூசிக் டைரக்டர் பண்ணலாம்? ஏன்னா அவரோட நான் கொஞ்சம் சீனியர் இல்ல. ம். ம். அப்படி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காரு. ம். 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 அது வந்து அவங்களுக்கே ஒன்று இருக்கும். சிலது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. ம். ஆமா, ஆமா, ஆமா. நம்ம யோசிச்சோம்னா இவரை பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ம். மாரி தான் அது அவர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னு ம். நினைக்கிறேன். ம். ம். நான் சொன்னேன் இது எனக்கு ஒரு 2 ஆட்னா இப்போ நான் ஆட்லாம் வெளியிலலாம் ஷூட் பண்ணுவேன். ராஜீவ்கிட்ட வந்து ஆட் தானே நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ம். ம். இண்டிவிஜுவலாக நிறைய ஆட்லாம் ஷூட் பண்ணிட்டுருப்போம் வெளியில். நான் வந்து ஒரு ட்ராக் அனுப்பிச்சேன். இந்த ஒரு பாரு இது, இந்த குரக்கடல் ஜீன்ஸ் இது. ம். அந்த டைம்ல ஆமா, ஆமா. ம். ம். செம்மையாக இருக்குது இது பாரு. ம். அது ஹாரி ஜெயராஜன் ஒருத்தர் ம். 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 ஆமா. கரெக்ட். யாஹ்! நல்லா பண்ணுறாரு. அப்படியா? அவர் போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஏன் அவனுக்கு என்ன, ஆட் ஃபிலிம் தானே பண்ணுறான், அப்போ தானே இன்னும் ஒன்றும் பண்ணலையே அவரு அப்படின்னா. நாங்கள் போயிட்டோம் ஒரு நாள். அங்கே போனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ தான் சார் நான் ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு சைன் பண்ணியிருக்கேன். ம். என்னது ஃபீச்சர் ஃபிலிமுக்கு சைன் பண்ணியிருக்கேன்? எங்களுக்கு ஆட் ஃபிலிம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். அவர் ஃபீச்சர் ஃபிலிம் இதெல்லாம் ரொம்ப இயல்பா இயல்பா நடந்தது. நடந்தது. ம். இப்போ அது ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆமா. ஒரு ம். மியூசிக் டைரக்டர் பார்க்கறதுல இப்போ கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆமா. அப்போ அது கொஞ்சம் விளையாட்டாவே இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாமே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ம். அப்படி ஒரு விஷயமே இல்ல. அது ஒரு ம். அந்த மூடே இல்ல ஆக்சுவலா. ம். 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 அவர போய் பார்த்தோன்னே, அவரு செம்மையா பயங்கரமா வாசிக்கிறாரு. ம். வாசிச்சு எ எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போறதே புதுசா இருக்கு. ராஜீவ் சாரோட இருக்கிறப்ப, நான் ரஹ்மான் சாரோட, திலீப் சாரோட ரெக்கார்டிங் நெறைய போவோம். அவரோட நான் நெறைய போயிருக்கேன். அப்போ அவரு திலீப் சாரா இருந்தாரு. அவருக்கு நெறைய ஆட் ஷூட் அவரு பண்ணுவாரு. அவரோட நான் போய் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்துருவோம். மோஸ்ட்லி அவரோட பெரிய ஸ்டுடியோல உட்கார்றத விட அவரோட பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா நாங்க உள்ளார போயிட்டு ஒரு ஸ்டுடியோல போயிட்டு ஹாரிஸ்ட்ட போயிட்டு ஸ்டுடியோ பார்த்துட்டு, அவரு சின்ன அழகான ஒரு ஸ்டுடியோ அது. கேகே நகர்ல இருந்துச்சு. ம். 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 அவரு இந்த ட்ராக்லாம் காட்டுனப்ப புதுசா இருந்துச்சு. அப்புறம் நான் பண்ண ஒரு ஆடோட ட்ராக்கும் காமிச்சோம். அதிலேயே அந்த அந்த சவுண்ட்ல கேட்குறப்ப, ம். அப்போலாம் மொபைல்லாம் இல்ல. ம். 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 அதனால ஆமா. உடனே காமிச்சிருவோம்ல இப்ப. ஆமா. இப்ப ஆமா. இத கேளு அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம். கரெக்ட். அந்த மாரிலாம் இல்லல்ல. ம். அவரு உடனே வந்து கேட்டுட்டு இந்த இந்த என்னோட ட்ராக்கும் காமிச்சாரு. ம். 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 நல்லாயிருக்கு. வெளில வந்து பாரு, இவரே மியூசிக் டைரக்டரா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணலாம், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறதா சொன்னார். ரவின்னு ஒரு டைரக்டரோட படம் அது. ஹரிஷ் சார். ஆ, ம். ம். அந்த படம் அவர் சைன் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. வேற ஓகே. படம் ஆ. அது. ஆ. அந்த ட்ராக்கும் காமிச்சார் எங்களுக்கு. அவர் மியூசிக் டைரக்டரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு, மாதவன் வந்து ஹீரோ, ம்.
அப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பேசிட்டு இருக்கப்ப, "இந்த படத்தை நீங்களே ஷூட் பண்ணுங்க" அப்படின்னு அவர் சொன்னார். "என்ன சொல்ற நீ?" ம். நான் அப்படிலாம் ஒரு எண்ணமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே. அவரு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அவர் ஏதோ மியூசிக் டைரக்டர் கேட்டாரு. மீட்டர் சார் காமிச்சோம். ஆஸ் எ ஃப்ரெண்டா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சாதாரணமா ஆ. வழக்கம் போல. இன்னைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நெறைய கண்டிப்பா, இடத்துக்கு. கண்டிப்பா. ம். அவருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம காமிச்சோம். ம். அவரு கதை நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இருக்குன்னு சொன்னோம். ம். அவர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி முடிச்சுட்டாரு. நல்லா தான் இருக்கு. "டேய் பண்ணலாம்டா இது. புதுசா தான் இருக்கு இந்த கதை. பண்ணலாம்" அப்படின்னு சொல்லியாச்சு. "நீ தான் ஷூட் பண்ணா எனக்கு புரியல எனக்கு." ம். 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 நானா என்னது? சினிமாட்டோகிராஃபரா? ம். அது பெரிய விஷயமாச்சுடா. அது என்னது? திடீர்னு நான் சினிமாட்டோகிராஃபர்லாம் இல்ல நீங்க தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னாரு. ம். அந்த கான்ஃபிடென்ட் தான் இப்போ வந்து உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சாதாரணமா நீங்களே ஷூட் பண்ணா எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கரா? ம். அதான் சின்ன 30 செகண்ட்ல ஒரு அதில உள்ள ம். சந்தோஷம் இருக்குல்ல. ம். ம். அதுதான் நம்மளோட பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வந்து இந்த ப்ராடக்ட்ட பார்த்தோன்னா, இந்த ப்ராடக்ட் உனக்கு ஆடே பண்ணியிருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன். ம். எப்படியாவது அவன்ட்ட போய் பேசலாம். பேசியா. அப்படிதான் ம். மைண்ட் ஆமா, போகும். ஆமா. ஏதாவது கடையில போயிருந்தோம்னா, தம்மு வாங்குறப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தா, இந்த ப்ராடக்ட் இவனுங்க எடுத்துருப்பானுங்களா ஆடு. ம். ம். அப்படிதான் அந்த எண்ணம் தான் அதிகமா இருந்துச்சே ஒழிஞ்சு, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமு கதைங்கிற ஐடியாவே இல்லவே இல்ல. ஆக்சுவலா பிரெயின்ல இல்ல. ஏன்னா ஒரு அவரோட ராஜேஷ் சாரோட நான் 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் ஃபிலிம் தானே மைண்ட்ல இருக்கும். ஃபியூச்சர் வந்து அவரு இப்போ டைரக்ட் பண்ற படம் வந்து, அவரு டைரக்ட் பண்றாரு அப்படின்னு தான் இருந்துச்சு. ம். நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆகும் எண்ணம் வந்து எனக்கு இல்ல ஆக்சுவலா. ஓ! ஓகே. இல்லவே இல்ல. எனக்கு தெரியவே தெரியாது. சினிமாட்டோகிராஃபர் எண்ணம் அப்பலாம் இல்லவே இல்ல. இப்போ இப்போ அந்த கௌதம் தான் ட்ரிகர் பண்ணாரு. அந்த மாரி இப்ப சார் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு அப்ரோச் பண்ணும்போது, நீங்க வந்து எப்படி அத அதான் நான் சொன்னேனே, எக்ஸைட்டே ஆகல நானு. ஓகே. நான் சினிமாட்டோகிராஃபரா என்ன இது இது இல்லங்க நீங்க தாங்க இந்த படத்தையே ஷூட் பண்றீங்கன்னா, ம். அப்பதான் எல்லாமே உடையுது. இது வெடிக்குது. என்னது இது சினிமாட்டோகிராஃபர் நம்ம சினிமாட்டோகிராஃபர்னா இது நெறைய விஷயமாச்சு. கேமராலாம் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம ம். ஷூட் பண்ணணும். அதெல்லாம் பெரிய விஷயமாச்சே அது. அப்படின்னு எண்ணமே அப்பதான் வந்துச்சு. இத்தனைக்கும் நம்ப ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சினிமாட்டோகிராஃபி தான் படிச்சிருக்கோம். ம். 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 இங்க சினிமாட்டோகிராஃபரா அவர் தான் வந்திருக்கோம். ஆனா அந்த எண்ணம் வரல. ம். கௌதம் தான் ட்ரிகர் பண்ணாரு. இந்த படத்த நீங்க நீங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்கன்னு சொன்னது தான் அதில இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் "நீ ஒரு நாள் டைம் குடு. நான் முதல்ல நானே என்னென்ன ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து நான் சினிமாட்டோகிராஃபரா பண்றேனா இல்லையா நான் ஒத்துக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு நாள் வேணும்டா" அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான். அந்த ஜர்னி எப்படி சார்? ஒரு ஒரு அவ்ளோ நாள் ஆட் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு, எல்லாமே வந்து 30 செகண்ட்ஸ்ல வந்து அவ்ளோ ஒரு குவாலிட்டி குடுக்குற ஒரு ஒரு ஃபீல்ட் அது. ஸோ, அவ்ளோ கிரியேட்டிவா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் குடுக்கணும். அப்படின்னும்போது, இப்போ லாங் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம்ன்னும்போது, வாட் வாஸ் யுவர் பிரிப்பரேஷன் ஃபார் இட்? அதுதான். ம். அதுதான் அவரு சொன்னோனே முதல்ல நான் கேமராமேனா ஆகுறேனாங்கிறதே ம். அதுவே ஒரு நாள் எனக்கு போச்சு எனக்கு. ஓகே. நீங்க தான் கேமராமேன் சொன்ன இது எப்படி திடீர்னு நீங்க நீங்க போய் நாளைக்கு நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ம். ஆகும்? ம். 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 யாஹ்! யாஹ்! நீங்க தான் போயிட்டு இருக்க ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு நீங்க வா. நீ நாளைலருந்து இந்த படத்தோட கேமராமேன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன்? ம். ம். ஒண்ணு நம்மளால பண்ண முடியுமான்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து ஈஸியான்னு தெரியும். ம். ஏன்னா, வேற ஒரு பிரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆட் ஃபிலிம் ம். ஓட பிரெயின் ஒர்க் ம். பண்ணிட்டுருக்கு. ம். நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். டெய்லி ஷூட் பண்ணணும். இது என்னது டெய்லி எப்படிடா ஷூட் பண்றது? ஃபார்மேட்டே வேற. ஆமா ம். மாசத்துக்கு ம். மாசத்துக்கு 2 ஆடு 2 நாள் 3 நாள் தான் நாங்க ஆமா, ஷூட் பண்ணி ஆமா. பழக்கம். இப்படி கௌதம் சொன்னாரு. இதுமாரி நீங்களே ஷூட் பண்ணுங்க. நான் ஒரு நாள் நான் யோசிக்கிறேன் முதல்ல. நான் கேமரா வேணாங்கிறத நானே கிள்ளி பார்த்துக்கிறேன்டா முதல்ல. அப்படின்னு ஆரம்பிச்சு மறுநாள் சரி பண்ணிடலாம் ம். அப்படின்னு ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து சினிமாட்டோகிராஃபி தவிர வேற எதுவுமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு பிரெயின் அதுக்குள்ளார டியூன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சார். தேர் வாஸ் லைக் அதுக்கப்புறம் நீங்க பண்ண எல்லா படமுமே தேர் வாஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஐகானிக் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர்ட் மெனி ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அண்ட் இட்ஸ் கிரேட் டு ஹியர் த ஜர்னி. ஐ மீன் ஹவ் இட் ஸ்டார்டட் லைக் அந்த ஒரு ஸ்பார்க் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் குடுத்து அதிலிருந்து நம்போ, ஓ! இது நம்மளால பண்ண முடியும். அந்த பிலீஃப் எடுத்துட்டு போய் இன்னைக்கு யூ ஆர் ஹியர். டாக்கிங் அபவுட் மின்னலே, இப்போ அந்த வேற த ஹீரோயின் ஷாட் இருக்கும். ஹீரோயினோட இன்ட்ரோ சீன் இருக்கும். வேற அந்த மழையில மாதவன் வந்து ஹில் பி இன்சைட் அ ஃபோன் பூத். ஸோ இது வந்து ரொம்ப சர்ரியலா இருக்கும். ரொம்ப வந்து ரியலிஸ்டிக் கிடையாது அது. ரொம்ப சர்ரியலா லைட் பண்ணியிருப்பீங்க. ஆ அந்த ட்ரீமி சீக்வென்ஸ் மாரி இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து உங்களோட அந்த ஆட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இது எல்லாமே இதுல வந்து ஹெல்ப் பண்ணுச்சா? இல்ல ஹவ் டிட் யூ அப்ரோச் இட்? அப்ரோச் வந்து இது எப்படி? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆட்லருந்து வந்துருதா? இல்ல ஹவ் டஸ் இட்? ஒரு கதை சொன்னோனே அது ரிலேட்டடான கதை நிறைய வந்துரும் இப்ப.
நிறைய ஃபீச்சர் ஃபிலிம் ஞாபகம் வந்துரும். ஆமா. ம். நிறைய கடக்குன்னு இந்த படத்தோட இது பண்ணியிருக்காங்க. இத நம்ம பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த லென்ஸ் பண்ணலாம், இந்த ஈஸியா வந்துரும் இப்ப. இப்போ வந்துரும். ஆமா. அப்ப இல்ல. படத்தோட பேரு மின்னலு. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். மின்னல் வெளிச்சத்துல தான் அந்த பொண்ண பார்க்குறான்னா, அதுவே எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. ம். ஏன்னா மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ண பார்க்கணும்னு சொல்றானே! அவ கேட்கறத வந்து நம்ம செஞ்சு குடுக்கணுமேங்கிறது தெரியல. எப்படி இப்போ வந்து ஃபிளாஷ் லைட்ஸ் வேணும்னா, அதுக்கு லைட் பியூட்டிஃபுல்லான லைட் இருக்கு. இது பண்ணா போதும். ஆமா. அந்த டைமிங்ல அதெல்லாம் எல்லாமே பண்ற அளவுக்கான லைட்லாம் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இருக்கு. சொன்னா போதும். ம். ம். நெறைய லைட்ஸ் இருக்கு. ம். ம். இப்போ வர சின்ன லைட்லாம் கூட சின்னதா வந்து அவ்ளோ லைட்லாம் இருக்கு. எஃபெக்ட்ஸ் இருக்காது. ம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ம். ம். ஏன்னா திடீர்னு வந்து ஹாரிஸ் ஒரு ட்ராக் வேற போட்டு விடுது. பூ போல் பூ போல்னு ஒரு பயங்கர ட்ராக் வேற. ஆமா. அது ஒரு டான்ஸ் மாஸ்டர் யாரோ வரவழைச்சு சின்ன கொரியோகிராஃபி மாரி பண்ணியாச்சு. அவரு இப்ப என்னடான்னா, அவர் சின்ன ஃபோன் பூத்துலேருந்து பார்க்குறாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு வந்து கார்லேருந்து இறங்கி போய், ம். மழை வந்து நம்ம கிரியேட் பண்ணி, ம். மழை பேக் லைட்ல பண்ணா தான் அது வந்து மழை தெரியும். மழை தெரியும். ஆமா. மழைலாம் எப்படி தெரியுங்கிறதுலாம் தெரியாது. இதெல்லாம் படிச்சிருக்கு. எல்லாம் அப்ளைலாம் பண்ண முடியாது. சும்மா அதெல்லாம் ம். நெறைய படிச்சிருக்கு. பேக் லைட் பண்ணணும். ம். பேக்ல என்ன லைட் போடுவ நீ பேக் லைட் பண்றதுக்கு? நான் அந்த இடத்துலேருந்து பேசுறேன் இப்ப. அதான் நான் அப்படி. இங்க பேசல நானு. ம். 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 வேர் ஐ ஸ்டாண்டிங் ஓவர் தேர் நோ. ம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ம். பேக் லைட்ல மழையில அந்த பொண்ணு கார்லேருந்து இறங்கி வந்து இப்படி பேன் பண்ணி வந்து அந்த கார்ல அந்த குழந்தைங்களோட பக்கத்துல நின்னு ஜம்ப் பண்ணி ஹை ஸ்பீடில் ஜம்ப் பண்ணி இந்த குழந்தைங்க ஆடுறப்ப 48 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணுறப்ப நெகட்டிவ்ல ஷூட் பண்ணுறப்ப ம். ஹைலைட்ஸ் இருந்தால் தான் தெரியும். தெரியும். ஆமா. ஃபேஸில் லைட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அவன் எட்டி எட்டி அந்த த்ரூ த ஆமா. இந்த ஆமா. ஃபோன் பூத்துலேருந்து அவன் எட்டி பார்க்குறான். பார்க்குறப்ப அந்த பொண்ணு சரியாக தெரியல. திருப்பி பார்க்குறான். பார்க்குறான். ஃபோன் எடுக்கிறான். சுப்னி அப்படின்னு தாத்தா கிட்ட வேற சொல்கிறானா. ம். மைக் அண்ட் ஆஃப் கேர்ளை நான் பார்த்துட்டேன்னு வேற சொல்கிறான். எனக்கு மைக் அண்ட் ஆஃப் கேர்ள் கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறான். கிடச்சிட்டு கட் பண்ண நெக்ஸ்ட் சீனே இது வந்து கார்லேருந்து எனக்கு பூ போல்னு படத்தில் வரும். அவன் வந்து பக்கத்தில் நின்று அது வந்து அப்படியே வந்து டான்ஸ் ஆடுவா. எப்படி லைட் பண்ணுறதுன்னு தெரில. ம். அப்போ நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்லி இந்த வெல்டிங் மிஷினில் இப்படி ம். பண்ணால் கிளக் கிளக்குன்னு ஒரு சவுண்ட் வருமா, அது ஒர்க் ஆகுமா, ஓகே. ஓகே. அது ஒர்க் ஆகுமான்னு. ஆ. சார் ஒர்க் ஆகும் சார். அவனுக்கு உடனே அவனுங்க என்னை விட பரபரப்பாயிட்டானுங்கல்ல. புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரிகர் தானே வேணும். லைட்டிங்கும் அப்படிதான். ம். ம். ஒரு லைட்டிங் வந்து இப்போ இருக்க ஒரு மிரர்லேருந்து அப்படி 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 ஃப்ளாஷ் ஆகிறப்ப நிறுத்து, ஒரு மிரர் கொண்டு வா, ம். அப்படி பேன் பண்ணு, இங்கே வை அப்படி நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் தான். டெஸ்டிங்ஸ் எல்லாமே. ம். நிறைய ப்ராக்டிக்கலாக ம். ம். கண்ணால் பார்த்தது தான் லைட்டிங் பண்ணுறது. ம். அப்போல்லாம் வந்து நான் ஸ்ட்ரீட்லலாம் நடந்துக்கிட்டே இருப்பேன். நான் ரங்கனா ஸ்ட்ரீட்டில் தான் தங்கியிருந்தப்போ. ம். 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 ராத்திரி ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறது தான் வேலை. எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப சொன்ன விஷயம்னா, யூ ஹாவ் டு அப்சர்வ் லைக் எனிதிங். ம். லைட்டிங்லாம் வந்துடாது. லைட்டிங்லாம் தானாலாம் வந்துராது. வந்துடாது. யூ வாண்ட் டு பிகம் யூனிக்காக லைட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, யூ ஹாவ் டு ஒர்க் யுவர் செல்ஃப். Yeah. நீ ஏதாவது திங்க் பண்ணால் தான் நடக்கும். ம். இல்லைன்னா டிஃப்ரெண்டாக எப்படி லைட்டிங் வரும்? வராது. இல்லைன்னா படத்தில் பார்க்குற மாதிரி தான் வரும். பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கப்போ அவன் ஒரு ஹைலைட் கொடுத்துருப்பான். ஹைலைட் எங்கேருந்து வரும்? ம். ம். ஹைலைட்லாம் வராது. அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் வரும். ரிஃப்ளெக்ஷனில் தான் வரும். கிளாஸ்லேருந்து வரும். அங்கேருந்து வரும். இப்படி வரும். ஸ்ட்ரீட்டை போய் பாரு நீ. ஸ்ட்ரீட்டை போய் பார்க்குறப்ப ஒரு லைட்டும் ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல எல்லோவாக இருக்கும். ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கும். ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளில வரும். இப்படி நிறைய ஸ்ட்ரீட்டில் யூ ஹாவ் டு அப்சர்வ். தட்ஸ் வை யூ ஹாவ் டு வாக் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சார். ட்ரூ. சோ மச் ஆஃப் அப்சர்வன்ஸ் வேணும். ஆமாம். நீங்கள் அப்போ உடனே அப்போ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து கடன்னு உள்ளார வந்துடுவார். டே அன்றைக்கி ஒரு பார்த்தோமே அந்த இப்போ வந்து உடனே டக்குனு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். அப்போ இல்லையே. கிடையாது. அப்போ பிரெயின் மட்டும் தானே ஆமா. நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று. இவன் மட்டும்தான். இவன் மட்டும் தான். இவன் அதுல நம்ம இவன் ரெஸ்ட் பண்றது தான். இவனை தான் ஹெல்ப் கேட்கணும். அதான் சொல்லுவாங்க இதுமாரி. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கேமரா வச்சுட்டு இருக்கப்போ வந்து கேமராட்ட போய் இப்படி பேசியெல்லாம் பழக்கம். ம். டேய் என்ன பண்ணுறது தெரியலையே, கொஞ்சோண்டு ஓவர் எக்ஸஸ் ஆகுது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவன்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஞாபகம் இருக்குது. பயப்படாத, ஒரே ஒரு என்டி போடு சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறது என் காதில் கேட்டிருக்கு. அது வந்து கரெக்டாக இல்லையான்னு இது சொல்கிறது வந்து இல்ல, தட் இஸ் த கனெக்ஷன் யூ ஹேவ். யா வித் தி கிராஃப்ட்.
ஆடியன்ஸ் பார்க்குறப்ப வந்து, "டேய் இவன் பைத்தியம் மாரி பேசுறான்டான்னு" தான் சொல்லுவாங்க. இல்ல சார். ஐ எனக்கே டோட்டலி அப்படி அண்டர்ஸ்டாண்ட். தெரியும். யா, யா, யா. நான் வந்து அவர்ட்ட பேசிட்டு இருக்கப்ப எங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ம். சார் யூ ஹேவ் டு திங்க் யுவர் செல்ஃப் ஒருத்தன் கேட்டுருவான். யூ ஹேவ் டு திங்க் யுவர் செல்ஃப் தான் வந்து உங்கள்ட்ட கேமராட்ட பேசுறீங்க நீங்க. லவ் லைக் எனிதிங்ல யா, யா. அவன் பயங்கரம். இந்த கன் ஷூட் பண்றாங்கல்ல, ம், ம். அவன் கன் எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு கன்னு கிடச்சுனா என்ன பண்ணுவான், அவன் எடுத்து என்ன ரைஃபிள் தெரியுமா அவன் ம். அப்படியே தொட்டு பார்ப்பான். அடுத்து ம். அப்படியே இப்படி வச்சு பார்ப்பான். கன்னு உங்க கையில் கிடச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? உடனே எடுத்து இப்படி பார்ப்பீங்க தெரியுமா? ஆமா. யாராவது கன் எடுத்துட்டு இப்படி பார்ப்பாங்களா? ம். இப்படி வச்சு பார்ப்பாங்க. ம். பாயிண்ட் பண்ணி. கேமரா அப்படிதான்ல, ம். அவனோட பேசி பழகி அந்த மாரி வந்து அவன்கிட்ட என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறப்போ அவனுக்கு டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து இந்த லைட்டை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு கட்டை வச்சுட்டு கட்டை எடுத்துட்டு அப்படிலாம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ம், 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 ம். இந்த காரணம் நின்று யோசிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், ம். கௌதமுக்கு தெரியாது. அவன் ஏதோ அங்கேயும் அந்த பொண்ணுகிட்ட ரீமாட்ட பேசிட்டு ஏதோ டான்ஸ் ஆடுறதை பற்றி பேசிட்டு இருக்கான். எங்களுக்கெல்லாம் தக்கு தக்கு தக்குங்குது. சார், அந்த சாங் இப்ப பார்த்தா கூடமே அந்த ஒரு சில் கிடைக்கும். அந்த சாங் ஸோ மியூசிக்கோட அது வந்து அந்த அந்த வெல்டிங் மிஷினை வேண்டாம் சொல்லி ம். அவங்களுக்கு அடிச்சு முதல்ல மேடிக்கு அடிச்சு மேடி க்ளோஸ்அப் எடுக்கிறப்ப வந்து அந்த விண்டோவில் அவனுடைய போலீஸ் பூத்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம்ல, அந்த போலீஸ் பூத்தில் வந்து அவனுக்கு முதல்ல அடித்து அவனோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது சின்னதாக ஓரலப் ஆகுது வேறு சென்டரில் ம். கொஞ்சம் கேமரா வைக்கிற போயிட்டு "டேய், கொஞ்சம் வெளில வாடா டேய் ம். ஏன் ஓரப் போகுதுடா டேய்" அப்படிலாம் புரியுது, புரியுது. ஃபர்ஸ்ட் ஃபிட் தானே. அதான் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ம். ஞாபகம் வருது. இப்போ அந்த வெல்டிங் மிஷின் நீங்க அந்த மாரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வைஸ் ஆல்ரெடி நீங்க லோ லைட்ல இருக்கீங்க. ம். ஆல்ரெடி ஃபிலிம் ஸ்டாக்ல இருக்கும்போது, ம். இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க வந்து எப்படி அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதான் நான் எப்படி வியூஃபைண்டரில் பார்க்குறப்பே தெரியுது எக்ஸ்போஜர் ம். இப்போல்லாம் வந்து ஒரு இடத்துல கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோரில் ஒர்க் பண்ணுறோம்னா ம். ஃபோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும். ஆமா. எல்லாமே நம்ம ஃபுல் மைண்டில் வந்துருச்சு. ம். அப்போல்லாம் வந்து வியூஃபைண்டர் ஒர்க் பண்ணுறப்ப எக்ஸ்போஜர் மாற்றிட்டு ஒர்க் பண்ணி பழக்கம். ம். கரெக்டாக தெரியும். இது ஓரஸ் ஆகுது, கரெக்டாக ஃபேஸ் தெரியுது, இது ம். ஆகலை, ம். இப்போ இந்த அண்டரில் இருக்குது ம். அப்படின்னு கரெக்டாக அது ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து பழகி ம். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அன்னைக்கெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆமாமா. அன்னைக்கு இட்ஸ் வெரி உடனே போயிட்டு அடிக்க டெவலப் பண்ணி எனக்கு காலையில பார்க்குறப்ப அவள் ஃபேஸ் வந்து ஃப்ளாஷில் அப்படி தெரியுது. கரெக்ட்டா ஃப்ளாஷ் கட் அந்த பண்ணுறப்ப அந்த தெரியுது. மொமெண்ட்ல ஓப்பன் ஆகும். ஆமாம், அப்படி ம். அவர் பார்க்குறப்ப அந்த பொண்ணோட க்ளோஸ்அப் இருக்கிறப்ப வந்து அது தெரியுது. தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அதான் வெளில வரப்போ தப்பிச்சிட்டேன்டான்னு அவர் முதல்ல சேஃபா நெகட்டிவ் ஷூட் போட முதல்ல சேஃபா அப்படிங்கிறது ம். எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன் சார்? அவரோட மின்னலியோட எல்லா சாங்ஸுமே சொல்றேன். எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு சாங்குமே ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண பார்ப்பான். ஃபர்ஸ்ட் அவனோட இன்ட்ரோ சாங் இருக்கும். அப்புறம் பொண்ண பார்ப்பான். அப்புறம் அந்த பொண்ண அக்செப்ட் பண்ணி ஒரு சாங் இருக்கும். அப்புறம் 2 பேரும் லவ் சாங் இந்த இருக்கும். பசங்க பார்த்தோன்னா மாமான்னு சாங்கு அது அப்போ ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே கௌதமோட போவேன். வாலி சார் தான் எழுதினார். ஒரு சாங் கம்போஸ் பண்ணி ஹாரிஸ் கம்போஸ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு வாலி சார்கிட்ட காமிச்சோன்னு இதான் இது டியூனா ம். எழுதிட்டீங்களா சார்? நான் கொடுத்து ஒரு 1 வீக் ஆச்சு. ஐயோ வாங்க ராஜசேகர் வாங்க, அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசு வாங்க உட்காருங்க. ஐயோ நான் எழுதலப்பா அப்படின்னாரு. சரி சார், அப்போ நாங்கள் அப்புறம் எழுதலாம் உட்காரு காஃபி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன்ல. இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கன்றாரு. இன்னைக்கு சண்டே சார். சண்டே மண்டே டியூஸ்டே 7 நாளைக்கு இப்போ ஃப்ரீயா அப்படிங்கிறாரு. மாமான்னு ஃபர்ஸ்ட் போடுறாரு. ம். இதெல்லாம் சாங் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு பாட்டுக்கு எழுதுறதுக்கு போனேன். மாறுகோ மாறுகோ மாறுகையே ஜோருகோ ஜோரு அப்படின்னு எழுதினேன். அந்த பாட்டை எல்லாரும் பயங்கரமாக ரசித்தாங்க. என்ன சார் இப்படி எடுத்தாலே சண்டே மண்டே டியூஸ்டே சொல்கிறீங்க, கிழிச்சிட்டீங்க சார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதேமாரி தான் நடந்துச்சு. மாறுகோ செம்ம சாங்கு சார், செம்ம பாட்டு சார் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி எழுதுன்னு நினைக்கிறேன் நீ? நான் போயிட்டு இருக்கப்போ மார்கோ சோப் ஒன்று போட்டிருந்தாங்க. மார்கோ ஜோருகோன்னு எழுதுனேன்னு சொல்கிறேன். இல்லை அவ்வளோ அந்த சினிமாவோட வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, ம். அவ்வளோ பாசிட்டிவாகவும் ரொம்ப ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணார் வாலி சாரில். ம். அவருக்கெலாம் வந்து
அவருக்குலாம் 300 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். எவ்வளோலாம் ம். போயிருக்கவே கூடாது. கண்டிப்பா சார். அலி சார் மாதிரிலாம் அவரு ம். போகவே கூடாது. அப்படி ஒரு ஜீனியஸ் அவர்லாம். அந்த படத்துக்கு அவர் தான் மாமா மாமா சாங்லாம் அவர் தான் எழுதினார். ஏ நீங்க வந்து இப்போ டெபியூ பண்ண போறீங்க. யூ யூ ஹவ் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ சூசிங் த கேமரா அந்த டைம்ல அவைலபிளா இருந்தது எல்லாமே ஃபிலிம் கேமராஸ் தான் எல்லாமே. ஸோ அதில வந்து அந்த டெக்னிக்கல் செலக்ஷன்ஸ் இருக்கும்ல. நம்ம இந்த மாரி கேமரா போடலாம், இந்த மாரி ஸ்டாக்ல ஷூட் பண்ணலாம், இந்த மாரி எமல்ஷன்ல இருக்கலான்ற மாரி. அதெல்லாம் என்ன மாரி சாய்ஸஸ்? எனக்கு வந்து சின்ன படம் தானே அது. ஆமா. அப்புறம் நியூ ஃபேஸ் மாரி தானே ஹீரோ. ம். நாங்க நியூ ஃபேஸு அப்படி இவங்க தான் சொல்றப்ப, நான் இந்த ராஜீவ் சார்ட்ட ஷூட் பண்றப்ப நாங்க ஏசிஎஸ்ல தான் போய் ம். கேமாடுவோம். யூனிட். ம். ராஜீவ் சார்ட்ட ஒர்க் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கோ டு த யூனிட் இன் த மார்னிங். ம். எத்தனை கட்டஸ்டாண்ட் ஏறுது, எத்தனை லைட்ஸ் வந்து ஏறுது, என்னென்ன லைட்ஸ் ஏறுது, அதெல்லாம் ஏறி நோட் பண்ணி நோட் பண்ணு. எல்லாமே பண்ணணும். ம். ஆமா, ஆமா. இப்ப அப்படிலாம் கிடையாது தானே. ம். ம். எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அப்போ வந்து அங்க உள்ள மேனேஜர்ஸ் எல்லாம், "பார்த்துக்கப்பா, அங்க ம். போன பிறகு ஒரு கட்டர் குறையுதுன்னு சொல்லாத" அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மேனேஜர்ஸ் எல்லாம் பழக்கம். ம். நான் படம் பண்றேன்னு சொன்னோனே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நேரடியான பழக்கம் உள்ளவங்க மேனேஜர். நெறைய பேருக்கு நேரடியா பழக்கம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. ம். 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 அசிஸ்டண்டா இருக்கிறவங்க வந்து நேரடியா வந்து அந்த யூனிட்டோட மேனேஜரோடலாம் ஒர்க் பண்ணுவாங்களா, பழகுவாங்களான்னு தெரியாது. ம். எனக்கு அவங்களும் அந்த மனோஜ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அ அவங்கலாம் ரொம்ப பழக்கமா இருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து ஹேர் திரி குடுத்தாங்க. ஒரு 1 வீக் 10 டேஸ் ஹேர் திரி வி ஃபண்டில அப்படி டர்ன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து 435 குடுத்தாங்க. ஓ! ஓகே. "நீ எடுத்துக்கோ 435." 435 அந்த டைம்ல வந்த புதுசு. அந்த டைம்ல இப்ப தான் வந்துச்சு. ஆ. அப்பல்லாம் பெரிய படத்துக்கு தான் போகும் அது. 435 ஆமா, ஆமா. 435 நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளே நினைச்சுப்போம். நம்ம எப்படி ம். கிடைக்கும் 435? ம். சின்ன படம் அது. கமல் சார் படம், ரஜினி சார் அதான். படம். அப்ப ஓகே. எப்படி கிடைக்கும்? எனக்கு 435 குடுத்தாங்க படம் ஃபுல்லா. படம் ஃபுல்லா 435 தான். ஹேப்பியஸ்ட் விஷயமா இருந்துச்சு. வீராசாமி எனக்கு ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்ல இருந்தாரு. ம். அவரு தான் எனக்கு வந்தாரு. அவரோட அசிஸ்டன்ட் மாதவன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அசிஸ்டன்ட் நானின்னு ஒருத்தங்க. இப்ப அந்த ஜெனரேஷன் அந்த 3 பேர் தான் எனக்கு இப்பயும் ஒர்க் பண்றாங்க. ஓகே. வேற யாரும் இல்ல. நானின்னு ஒருத்தர் தான் எனக்கு இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லா. அவன் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எனக்கு ஒரு அவன் 3 அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணான். ஓகே. என்னோட மின்னலைல. ஓகே. "ஏய் அந்த கேமரா எடுத்துரு ரெடியா?" அப்படின்னு கேட்குறேன். "வரும், வரும்" அப்படின்னு. என்ன இப்படி பேசுறான் அவன்? "அவன வெளில அனுப்புங்க அவன" அப்படின்னு நான் சொன்னேன் நானு. "சார் அவன் அப்படிதான் சார் பேசுவான். இதுலேருந்து வந்திருக்கான் அவன். ஆந்திராலேருந்து வந்திருக்கான். அவனுக்கு பேச தெரியாது சார் கொஞ்சம். தமிழ் தெரியாது சார். அவன் அப்படிதான் சார் பேசுவான். தமிழ் பேச அப்படிதான் இருக்கும்." இப்போ அவன் தான் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லு. நாளைக்கு தெரியும் நான் இப்படி இப்படி ம். இப்படி கேமரா வச்சுட்டு இப்படி இப்படி பார்த்தோன்னா, இவன் பேன்ல பண்ண போறான் இவன். இவன் மோசமான ஆளு இவன். இங்கேருந்து இங்கே பேன்ல பண்ண போறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இங்கே பார்த்துட்டு இப்படி வேலை பார்த்துட்டு இப்படி வந்து டெஃபினட்டா அவர் அப்படி தூக்கி போடுறப்ப அதை பிடிச்சிட்டு வருவான் பாருங்களேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். என்னதான் நம்ம வந்து ஸ்பாட்ல பண்ணாலும் ஒரு சின்ன டைமிங்கை நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம்ல. அவங்க ஒரு ஒரு ஃபைட் மாஸ்டரே வந்து இங்கே போயிட்டு இப்படி வர்றப்ப நம்ம இப்படி பார்த்து அப்படி போகிறோம். அதெல்லாம் வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லர் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா 25 இயர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. கண்டிப்பா சார். யா, யா. சினிமாட்டோகிராஃபரா ஃபோக்கஸ் ஃபுல்லர் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா கான்ட் டூ எனிதிங். மோஸ்ட் ஒன் மோர் அண்டர்ரேட்டட் அவங்க. ஒன் மோர் சொன்னீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஓகே சார். இன்னொரு ஒன் மோர் சொன்னா எதுக்குன்னு கேட்பாங்க. ம். ம். ஃபோக்கஸ்ன்னு சொன்னா அவங்க எனர்ஜி வந்து இப்படி மேலே வந்து விழுந்து கிழுந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண பிறகு ஒன் மோர்ன்னு சாதாரண சொன்னோன்னா உங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப அதிகம்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யார் சார் கற்றுக் கொடுப்பா உங்களுக்கு? ம். நீ இண்டிவிஜுவலாக கேமரா வச்சுட்டு இருக்கப்ப யார் கற்றுக் கொடுப்பா? நீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. ம். நம்ம பக்கத்தில் உள்ள அண்ணன்ட்ட ஃபோக்கஸ் பண்ணான்ட்டு. இப்போ அவங்கள இப்போ உள்ள பசங்களாம் அதில் மதிக்கிறதில்லன்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா அந்த இப்போ தான் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துருச்சு. ம். இன்னும் இங்கேருந்து வந்துருச்சு. சென்சார் வந்துச்சு. ஆமா. என்ன சென்சார் இருந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா நடக்காதுல்ல. ஆமா. ம். இந்த 25 இயர்ஸில் அதை கிராஸ் பண்ணாம போகலான்னு தான் நான் அது ரொம்ப பர்ட்டிகுலரா சொல்கிறேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா. லைஃப்பில் ரொம்ப சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லர் இல்ல. யா. தூர்தர்ஷனில் நான் வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ம். ஐ ஹேவ் டு இப்படி இப்படி ஒரு ஞாபகம் இருக்கும், இப்படி ஒரு ஞாபகம் இருக்கும். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். ம். ம். நீங்கள் நானே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஆப்பரேட் ஃபோக்கஸ். இப்போ ம். கிரிக்கெட் பண்ணுறாங்களே, ம். பால் போகுது. யார் போய் ஃபோக்கஸ் ஃபுல்லர் போய் பண்ண முடியும்? நம்ம சினிமாவில் மட்டும் தான் பண்ணுறோம். ம். அவங்க உண்மையிலே அவங்களெல்லாம் ஜீனியஸ் தான் நான் சொல்லுவேன் நான். யா, யா. ஏன்னா பால் இப்படி போயிட்டு இறங்கி இப்படி வரும். அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கும். அவனே தான் பண்ணணும் ஃபோக்கஸ். லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஃபிங்கரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபிங்கரில் ஆப்ரேட் பண்ணணும்.
இந்த ஃபிங்கரில் இது இருக்கும், ஜூம் இருக்கும். ஜூம் மோட்டார் இருக்கும். இல்லை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பால் அப்படி வந்து டாக்குன்னு விடுறப்போ அப்படி வந்து ஒரு ஃபோக்கஸோடு வந்து இருக்கும். விட்டிங்கன்னா செருப்பு கட்டி அடிப்பானுங்கல்ல, டேய் என்னடா ஃபோக்கஸ் விட்ட அப்படிம்பாங்க. ஃபோக்கஸ் இல்லைனா இமேஜ் அப்புறம் லைஃப்லெஸ். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும் ம், ம். ஆடியன்ஸ். நீங்கள் ஷிப் ஃபோக்கஸ் பண்ணுறப்பே பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அது டிஸ்டர்ப் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. அப்படி அவன் என்ட்ரு ஆகிறப்போ சாஜி கைலாஸ்லாம் வந்து படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம். அவர் வந்து அவரோட படத்தில் நிறைய ஃபோக்கஸ். என்னடா இவன் படத்தில் இவ்வளோ ஷிப் ஃபோக்கஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஏன்னு கேட்டு, அவன் ஒரு ஃபோக்கஸ் பில்லர் சார், அவன் டைரக்டர் ஆகிட்டான். ஃபோக்கஸ் பில்லர் வந்து டைரக்டர் ஆனால் அது அதில் தெரிஞ்சுது படத்தில். இங்கேருந்து இப்படி டாக்குன்னு போடாங்க ஷிப் ஃபோக்கஸ், இங்கேருந்து ஷிப் பண்ண இப்படி தான் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா இவன் படத்தில் அவன் ஃபோக்கஸ் பில்லர் சார். அவன் யார் ஒரு எக்ஸலன்ஸாக இருக்காங்களோ, ஒரு சினிமாட்டோகிராஃபரை டைரக்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அவனோட வேவ் லெங்த் வந்து மோஸ்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ராப்பரான ஷாட்டில் ப்ராப்பரான லுக்கில் இருக்கும். முதல் விஷயம் அப்படி இருக்கும்ல. இப்போ லுக் பற்றி பேசும்போது இப்போ நம்ம என்ன லென்ஸர் நம்ம அப்போ யூஸ் பண்ணது மின்னலுக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் லென்சஸ் நம்ம போனோம்? அது சினிமாஸ்கோப் லென்சஸ், கோவா லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கோவா கோவா லென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்போ தானே வந்து சூப்பர் 35 வந்த பிறகு 35 வந்து ஒரு அந்த ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாமே சினிமாஸ்கோப்பில் தான் இருந்துச்சு. சினியா விஷன் ஒரு லென்ஸ் இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்போ சினியா விஷன் லென்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். சினியா விஷன் லென்ஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. கோவா லென்ஸ் சின்ன கோவா லென்ஸ் எதுனா நம்ம ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அதில் போட்டிருக்கிற லென்சஸ் தான். ஓகே, அந்த லென்சஸ் அப்போ அப்புறம் நம்ம ஷூட் பண்ணது சினிமாஸ்கோப், அப்புறம் நம்ம தியேட்டரில் போகும்போது டிஸ்குவீஸ் ஆகி நார்மல் லென்ஸை போடு அப்படிமானுங்க. நான் ஒரு தடவை நார்மல் லென்ஸை போடுன்னு சொல்கிறாங்களே சார், என்ன லென்ஸ் சார்? நார்மல் லென்ஸ். ஏன் நார்மல் லென்ஸ்னு சொல்கிறாங்கன்னு சொல்லு. ஏன் இது நார்மல் லென்ஸு? நார்மல் லென்ஸ்னா என்ன? 50 mm. சரி, சினிமாஸ்கோப்புக்கு நார்மல் லென்ஸ் மாறும். 16 mmக்கு மாறும்ல. எப்படிங்க 50 mm ஆகும்? அதான் எப்படி 16 mm வந்து நார்மல் லென்ஸ் 50 mm மாறும்? இருக்குமா? இருக்காது இல்லை. 16 mm வேறு லென்ஸ் தானே இருக்கும். ஏன் இதை நார்மல் லென்ஸ்னு சொல்கிறேன்னு கேட்டால் எல்லோரும் பித்தா முடியும். நார்மல் லென்ஸை போட்டு நான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வித் ஈக்குவல் டு டயகனல் ஆஃப் தி ஃபிலிம் கேட், கேட்டுக்கும் அதுக்கும் ஈக்குவலாக இருந்தால் அது நார்மல் லென்ஸ். லெஸ் தென் இஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ், கிரேட்டர் தென் இஸ் டெலி லென்ஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வந்து 16 mm மாறும், 35 mm மாறும், சினிமாஸ்கோப்புக்கு மாறும். ஒரு லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும்ல. கரெக்ட். அப்போ மாறும்ல. அப்போ நார்மல் லென்ஸ்னு எதை சொல்லுவீங்க? சினிமாஸ்கோப்பில் நார்மல் லென்ஸ் என்ன? 16 mm நார்மல் லென்ஸ் என்ன? மாறும்ல. இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டலில் வந்துட்டோங்கிறதுனால வேறு போயிடுச்சு. 50 நாளுக்கு மேலே போனால் வந்து தானு சார் சொல்லுவோம், 50 நாளுக்கு மேலே போனால் பட்ஜெட் அதிகமாக எடுப்பா. ஒரு டிரெக்டரோட விஷயம் தான் ஒரு ஃபிலிம். நான் வந்து மாறுதட்டிக்கெல்லாம் முடியாது, சினிமாட்டோகிராஃபர் தான் அந்த படத்தில் கிடையவே கிடையாது. ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணால் மட்டும் தான் வரும். இல்லைன்னா இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆனதான் போயிடும். பிளாக் அண்டர்ஸ் ஆகக்கூடாது, ஒயிட் ஓவர்ஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் முதல் கான்ட்ராஸ்டோட தியரி. பியூட்டிஃபுல்லான லவ் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் டெல்லியில் ஷூட் பண்ணுறப்ப அதோட விதமே தனியாக இருக்கும். ஏன் ஒயிட் லென்ஸில் தான் நீங்கள் வந்து க்ளோஸ்அப் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீ வச்சு பாருங்கள், நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது 50 mm தான் எடுக்கணும் இல்லை, 100 mm தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 5 Years of Cinematographyன்னு புக் இருக்குல்ல, அந்த புக்கில் அவங்களாம் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு.